Hi teachers. This video will be useful for many candidates, especially people who are going to appear for PGTRB for the first time. So நிறைய பேர் வந்து எஜுகேஷன் அண்ட் சைக்காலஜிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது இல்லை. ஸோ தட் இஸ் வை தே ஆர் அகெயின் அண்ட் அகெயின் வந்துட்டு அட்டம்ப்ட்ஸ் போயிட்டே இருக்கு பிஜிடிஆர்பி எக்ஸாம் எழுதி. ஸோ ஐ வாண்ட் டு make it clear why education and psychology is important to clear PGTRB. எப்படி நீங்கள் அந்த வேலையை வாங்குவீங்க? முதுகலை பட்டதாரி ஆசிரியர் ஆகணும்னா எஜுகேஷன் அண்ட் சைக்காலஜிக்கு எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுற வீடியோ தான் இது. நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் இந்த எக்ஸாம் எழுதுறீங்கன்னா உங்களுக்கு எஜுகேஷன் அண்ட் சைக்காலஜி சிலபஸோட இம்பார்ட்டன்ஸ் தெரிஞ்சிருக்க 99% வாய்ப்பில்லை. அதே மாதிரி ஒரு டைம் எக்ஸாம் அட்டன் பண்ணியிருக்கேன் ஆனால் படிக்காமல் தான் எக்ஸாம் எழுதினேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும் எஜுகேஷன் அண்ட் சைக்காலஜி சிலபஸோட இம்பார்ட்டன்ஸ் மோஸ்ட்லி தெரியாது. சரி, அப்போ யாருக்கு தான் அதோட முக்கியத்துவம் தெரியும்னு பார்த்தீங்கன்னா, there are 3 type of candidates. Type 1 கேண்டிடேட்ஸ் யாருன்னா, பிஜிடிஆர்பி எக்ஸாமில் பாஸ் ஆகி கட் ஆஃப்குள்ளேயும் வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு ஒன் டே ஃபுல்லாக அந்த டிஆர்பி வளாகத்தில் உட்காந்து ஓகேங்களா அட்டன் பண்ணி கடைசியில் ப்ரொவிஷ்னல் லிஸ்ட்டில் நேம் வராத அந்த கேண்டிடேட்ஸ்க்கு அதோட பெயின் தெரியும். ஸோ தே கிவ் இம்பார்ட்டன்ஸ் டு சைக்காலஜி மோர். எப்படின்னா, எந்த அளவுக்கு மேஜருக்கு அவங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்களோ அதே அளவு சைக்காலஜி அண்ட் ஜிகேக்கும் கொடுப்பாங்க. ஸோ அவங்களுக்கு ஒவ்வொரு மார்க்கோட இம்பார்ட்டன்ஸும் தெரியும். பிகாஸ் தே ஹவ் கான் த்ரூ தட் மச் ஆஃப் பெயின் லாஸ்ட் டைம் அந்த மாதிரி இருப்பாங்க. அண்ட் டைப் 2 கேண்டிடேட்ஸ் பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணி எக்ஸாம்லேயும் பாஸ் ஆகி கட் ஆஃப்குள்ளே வர முடியாதவங்களுக்கு எஜுகேஷ்னல் சைக்காலஜியோட இம்பார்ட்டன்ஸ் தெரியும். ஸோ இவங்க டைப் 2 கேண்டிடேட்ஸ். டைப் 3 கேண்டிடேட்ஸ் யாருன்னா, எக்ஸாமுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்க, ஆனால் என்ன மேஜர் சப்ஜெக்ட் மட்டும் படிச்சுட்டு எக்ஸாமில் மார்க்கு கம்மியாகி மேஜர் சப்ஜெக்ட்க்கு கொடுத்த அதே இம்பார்ட்டன்ஸ் சைக்காலஜிக்கும் கொடுத்துருக்கலாமோன்னு பின்னாடி ஃபீல் பண்ணுற தேர்ட் டைப் கேண்டிடேட்ஸ். பட் தே ஆல்சோ நோ லேட்டர் சைக்காலஜி படிச்சிருக்கலாம் அப்படின்னு ஃபீல் பண்ணுவாங்க. அண்ட் தென் they'll join or take effort for particularly for psychology. So mostly இந்த 3 categories candidatesக்கு தான் எஜுகேஷனல் சைக்காலஜியோட இம்பார்ட்டன்ஸ் தெரியும். அதுக்காக தே ஆர் ரெடி டு கம் அவுட் ஆஃப் தேர் கம்ஃபர்ட் ஜோன் அண்ட் நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு டிசைட் பண்ணுவாங்க. தே வில் நாட் ஹெசிடேட் டு ஸ்பெண்ட் மனி. ஓகேங்களா, இந்த மாதிரிலாம் அவங்க வந்துட்டு தே டேக் டிசிஷன்ஸ். ஸோ ஸ்ட்ராட்டஜியை மாற்றுவாங்க, இந்த மாதிரிலாம் அவங்க பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரியான கேண்டிடேட்ஸ் தான் மோஸ்ட்லி நம்ம ஸ்டார்லைட்டில் இருக்கிறாங்க. ஸோ தே ஆர் ரெடி டு கம் அவுட் ஆஃப் தேர் கம்ஃபர்ட் ஜோன்ஸ். ஓகேங்களா, ஸோ ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. 110 மார்க்குக்கு மேஜருக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்களோ சேம் அமௌண்ட் ஆஃப் ஃபோக்கஸ் அண்ட் வில்லிங்னஸ் 30 மார்க்ஸ் ஆஃப் எஜுகேஷன் அண்ட் சைக்காலஜிக்கும் தேவைப்படும். தட் இஸ் ஹவு த பிஜிடிஆர்பி சிலபஸ் ஆல்சோ டிசைன். என்ன தான் நீங்கள் ஆல்ரெடி உங்கள் மேஜருக்கு நீங்கள் கிளாஸ்லாம் போனாலும் ஸ்டார்லைட் மாதிரியான கோச்சிங் சென்டரில் வி கிவ் அ இண்டிவிஜுவல் ப்ரிஃபரன்ஸ் ஃபார் யூ. வி மெயின்லி ஃபோக்கஸ் ஆன் சைக்காலஜி அண்ட் எஜுகேஷன் பார்ட். ஓகேங்களா, ஸோ சில பேர் நினைக்கலாம் எதுக்கு 30 மார்க்ஸுக்கெல்லாம் கிளாஸ் போயிட்டு காசை வேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு. தட் இஸ் நாட் ட்ரூ. ஓகேங்களா, நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட பே கமிஷன்லாம் வந்ததுன்னா வந்துட்டு சேலரியோட ஸ்லாப்லாம் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதை மைண்டில் வச்சுட்டு படிங்க. திஸ் இஸ் வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி திஸ் இயர் இட்ஸ் கோயிங் டு கம். ஏன்னா டைமும் நம்மளுக்கு ஆம்ஃபுல்லாக இருக்குது. ஓகேங்களா, ஸோ நம்ம கோச்சிங் சென்டரில் படிக்கிறவங்க பார்த்திங்கன்னா ஆல்ரெடி மேஜர் சப்ஜெக்ட்க்கு கோச்சிங் கிளாஸ் போகிறவங்க தான். பட் ஸ்டில் தே ஆர் டேக்கிங் தட் எக்ஸ்ட்ரா எஃபர்ட். ஏன்னா காம்படிஷன் அந்த அளவுக்கு அதிகமாக இருக்குது. So people from various districts, various coaching centers with various scenarios used to say that their coaching center is not focusing much on educational and psychology. So உண்மையும் அதுதான் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ 110 மார்க்ஸ் ஃபோக்கஸ் பண்ணால் பிஜிடிஆர்பி எக்ஸாம் பாஸ் ஆகலாம். பட் 30 மார்க்ஸும் சேர்த்து ஃபோக்கஸ் பண்ணாதான் அரசாங்க முதுகலை பட்டதாரி ஆசிரியர் ஆக முடியும். ஓகேங்களா, ஸோ ஒன்ஸ் ஜாப் வாங்கிட்டால் நீங்கள் படிக்க ஸ்பெண்ட் பண்ணுற அமௌண்ட்லாம் ஒரு விஷயமே இல்லை. ஓகேங்களா, ஸோ
ஃபர்ஸ்ட் டைம் இந்த எக்ஸாம் எழுத போகிறவங்களுக்கு ஒரு ஸ்மால் அட்வைஸ், டோன்ட் டூ த சேம் மிஸ்டேக்ஸ் விச் யுவர் சீனியர்ஸ் ஹேவ் டன் ஆல்ரெடி பிஃபோர். உங்கள் மேஜரில் நீங்கள் ஸ்ட்ராங்னா டோன்ட் ஹெசிடேட் டு ஜாயின் இன் ஸ்டார்லைட் ஃபார் எஜுகேஷ்னல் சைக்காலஜி. டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டும் படிக்க டீசென்ட் டைம் கொடுத்துருக்கு. அகெயின் ஐ எம் ரிமைண்டிங், திஸ் இஸ் த ரைட் டைம் டு ஸ்டார்ட் ப்ரிப்பேரிங் ஃபார் த எக்ஸாம். ஆகஸ்ட்டில் நோட்டிஃபிகேஷன் வரதுக்கு முன்னாடியே நீங்கள் சிலபஸ் தரோவாகி பக்கா நோட்ஸோடு இருந்தால் எக்ஸாமை ஜஸ்ட் லைக் தட் அப்படின்ட்டு எந்த கவலையும் ஃபியரும் இல்லாமல் ஃபேஸ் பண்ணலாம். ஓகேங்களா? இன்னும் எக்ஸாமுக்கு 7 months இருக்குதுன்னு நெருக்கத்தில் பார்த்துக்கலான்னு நினச்சிட்டு இருக்காதீங்க. மார்க் மை வேர்ட், டைம் ஃப்ளூஸ், டைம் ஃபாஸ்ட்டாக ஓடியே போயிடும். இதெல்லாம் வந்துட்டு இந்த டைம்லாம் வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா பத்தாது. ஓகேங்களா? அப்புறம் எக்ஸாம் நெருக்கத்தில் வந்துட்டு படிச்சிருக்கலாமே அப்படின்ட்டு யோசித்து ஃபீல் பண்ணி ப்ரோஜனம் இல்லை. பிகாஸ் தெர் ஆர் ஃபியூ பர்சன்ஸ் ஐ ஹாவ் சீன் மை எக்ஸ்பீரியன்ஸ் அப்புறம் ஃபீல் பண்ணுவாங்க. இந்த வருஷம் பிஜிடிஆர்பிக்கு அப்புறம் கண்டிப்பாக நெக்ஸ்ட் 3 to 4 years ஆகும் அடுத்த பிஜிடிஆர்பி வர. ஸோ இப்போவே வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. யூ வில் நோ த டிஃப்ரென்ஸ் இன் சைக்காலஜி சப்ஜெக்ட் ஃபார் ஷியோர் ஆஃப்டர் ஜாயினிங் இன் our கோச்சிங் சென்டர். ஃபீல் ஃப்ரீ டு காண்டாக்ட் 8438744608. சிம்பிளாக சொல்லணுன்னா, கனவு பெரிதாக இருக்கும்போது உழைப்பு அதைவிட பெரிதாக இருக்க வேண்டும். நன்றி.